நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்கள் பிறப்பிற்கான ரகசியம் என்ன? கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் 12 ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு பொருந்துது அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள், ஆளுமை தன்மை கொண்டவர்கள், மரியாதை எதிர்பார்ப்பவர்கள், நல்ல மனிதர், அள்ளி கொடுப்பதில் வல்லவர், சேமிப்பை விட தானம் செய்வதில் அதிக மகிழ்வார்கள், குழந்தைகள் தான் அவர்களுக்கு உலகம், பூர்வீக சொத்து மற்றும் பூர்வீக ஊர், பூர்வீகமாக அவங்க பிறந்து வளர்ந்த இடத்துலலாம் நான் அந்த இடத்த விட்டு நான் வரணுமா அப்படின்னு ரொம்ப யோசித்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மீது அதிக அன்பு பற்று நிறைந்திருக்கவர்கள், ஆதரவற்றோருக்கு உதவுபவர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வதில் முதன்மையானவர்கள், முன்கோபம் கொஞ்சம் உண்டு, மனபயம் அதிகரிக்கும், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடியவர்கள், தன்னோட உடன் பிறந்தவருக்காக அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல ஓடி வரக்கூடியவர்கள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள். அதிக தைரியசாலி. இவங்களுக்கு பிறந்த ஊர் மற்றும் சொந்த ஊரை விட்டு நகர்ந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதில், அதுவும் நட்பு வட்டாரத்தோட பயணம் மேற்கொள்வதில் அதிக ஆனந்தம் பெறுவார்கள். மேலும் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தொடர்ந்து ஒரே ராசிக்காரர்கள், ஒரே நட்சத்திரக்காரர்கள், ஒரே லக்னக்காரர்கள், இப்படி மாற்றி மாற்றி ஒரே மாதிரியான ராசிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ள. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. சூரிய வழிபாடு இவங்க வாழ்க்கையில் ரொம்ப உயரத்தை இவர்களுக்கு கொண்டு செல்லும். தினமும் காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு அரசியலில் ஆளுமை பண்ணக்கூடிய அதிகாரமும் அவங்களோட சுய ஜாதகத்தில் சூரியன் ரொம்பவே வலுவாக இருந்தாங்க அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அடையும் யோகமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டு. மேலும் இவர்கள் சிவன் வழிபாடு, சூரியன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, திருவண்ணாமலைக்கு செல்வது, ஜோதி வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்தார்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். ஆனால் தானம் தர்மம் செய்கிறதுலையும் தனக்கான விஷயங்கள் தனக்கு என்னவோ அதை கொஞ்சம் எடுத்து வைத்து விட்டு அதற்கு பிறகு தானம் தர்மம் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இனி வரும் காலங்கள் அடுத்து எந்தெந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். இது உங்கள் நேரம் நல்ல நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம். நன்றி, வணக்கம்.